அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அன்பு ஆன்மீகம் கொண்ட எனது உயிரில் கலந்துள்ள அன்பு ஆத்ம சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல அருள் தந்தை சொல்லல் பெருமானார் அவர்கள் நம்மை போன்றே தாய் வயிற்றில் பிறந்து வளர்ந்து ஒப்பற்ற ஒரு பெரிய வாழ்வை அவர் கூறுகின்ற மாதிரி மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாத ஒரு நிலை. இந்த உலகத்தில் நம்ம மூவர்கள் சொல்கிறோம். யார் யார்? மகேஸ்வரன், விஷ்ணு, ருத்ரன், 3 பேர் சொல்லுவோம் இல்லையா? படைத்தல், காத்தல், அழித்தல், தொழில் செய்வது 3 பேர் தேவர்கள். மூவரும் தேவரும் முத்தரும் முத்தாத்மாக்கள்ன்றோம். சித்தர்கள் நிறைய சொல்கிறோம். நவகோடி சித்தர்கள், நவநாத சித்தர்கள், 15 சித்தர்கள், இவங்கெல்லாம் சொல்கிறார். அப்போது வள்ளலார் பெற்ற நிலை மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாத ஒரு இயல். அவர் வாயிலாவே சொல்கிறார். இப்போ பெரும்பாலும் நம்ம இந்திய திருநாட்டில் பெயர் சொல்ல விரும்பவில்லை. எத்தனையோ மகான்கள் பெயரிட்டு பிறந்து வளர்ந்து வாழ்ந்து தங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் எழுதி புத்தகங்களாகவும் சீடருடைய பாரம்பரியமும் ஆதீனங்களும் மடாதிபதிகளும் மடங்களும் ஆசிரமங்களும் நிறைய நம்ம நாட்டில் வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு இருப்பது இந்தியாவில் தான் நிறைய. அப்படி பார்க்கும்போது அவர்கள் யாருமே பெறாத ஒரு நிலை. ஏன்னா எல்லோருமே முடிவில் என்ன ஆனாங்க அப்படின்னு சொன்னால் முடிவில் மரணம். அந்த மரணம் எப்படி வந்ததுன்னெலாம் கேள்வி இல்லை. நோய் வருது, முதுமை வருது, மரணம் வருது. இந்த நோயை தடுக்கணும், முதுமையை தடுக்க வேண்டும், மரணத்தை தவிர்க்க வேண்டும். இதற்கு வழிக்கான முயற்சி எடுத்தார்கள். நிறைய பேர் எடுத்தாங்க. இப்படி எடுத்து இந்த உடல் இருந்தால்தான் நாம் எதையும் பண்ண முடியும். உடம்பு வச்சுக்கிட்டு தான் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நீங்களும் நானும் கூட பிறந்தோம், வளர்ந்தோம். வளர்கின்ற போதே ஏதோ ஒரு நோக்கத்துக்காக வளர்கிறோம். இந்த உயிர் வாழ்க்கை எதற்கு என்று அறியாமலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த உயிர் நமக்கு எப்படி வந்தது, இந்த உடம்பு எப்படி வந்தது, இந்த உடம்பையும் உயிரையும் வைத்து கொண்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம், இந்த உடம்பில் இருக்கிற உயிருக்காக கண்ணு காது மூக்கு வாயெல்லாம் பண்ணதா, இல்லை இதுக்குள்ளாக உள்ளே இருக்கிற ஒன்று இருக்கா, இந்த ஒன்று வந்த பிறகு இந்த உடம்பு வந்ததா, இந்த உடம்பு வந்த பிறகு ஒன்று வந்ததா, உடம்பும் உயிரும் ஒன்றா இருக்கும்போது இந்த உடம்புக்கு அடிக்கடி கேடு வருது, ஏதாவது வந்துக்கிட்டே இருக்கு. இந்த உடம்புக்கு வருகின்ற பிணியை அப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொன்னால் விடக்கூடாது. உடனே அதுக்கு மருத்துவம் பார்க்கணும். சரி, எந்த மருத்துவம் பார்த்தாலும் இந்த உடம்பு நிலையாக நிற்குமா? நிற்கலை. முடிவில் இங்கே வச்சுருந்தாங்க, இங்கே வச்சுருந்தாங்க, இந்த மருந்து கொடுத்தாங்க, அந்த மருந்து கொடுத்தாங்க, பார்த்தாங்க, கடைசியில் எதனாலும் பண்ண முடியும். ஒரு கட்டத்தில் உணவும் இந்த உடம்புக்கு தேவைப்படாமல் போகுது. அது சாப்பிடவே இல்லை, படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு. மருந்து மாத்திரை அதுவும் எடுக்கவே இல்லை. என்ன ஊசி போட்டாலும் உடம்புல ஏறவே இல்லை. மருந்து மாத்திரையும் வேலை செய்யலை. மருத்துவர் சொல்லிட்டார், இந்த நிலையிலே இருந்தால் இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்போ மருந்து மாத்திரையும் இந்த உடம்பை ஏற்றுக்கலை, உணவையும் ஏற்றுக்கலை. ஒரு கட்டத்தை இந்த உடம்பை விட்டு போகிறோம். ஏன் போகணும்? ஏன் உடம்பு இருக்கக்கூடாது? இந்த உடம்பு இருந்தால் தானே அந்த உயிர் இருக்கும். அப்போ உயிருக்கு நோய் என்பது இல்லை.
உடலுக்கு தான் நோய் வருகிறது. உயிருக்கு ஏதாவது நோய் வருமா? உடலுக்கு நோய் வருது, உயிருக்கு நோய் என்பது இல்லை. உடலுக்கு நோய் வரும்போது உயிர் என்ன சொல்லும்? உயிர் உணருமா? உயிர் என்பது எது? வள்ளலார் சொல்றாரு, ஆன்மா. அந்த ஆன்மா உணரும். இந்த உடலுக்கு ஒன்று ஏற்படுமையானால் அது உயிருக்கு உணர்த்தப்பட்டு ஆன்மாவில் பதிவு இறங்குன்ற. அப்போது இந்த உடம்புல இருக்க உயிர் ஏன் போகணும் அப்படின்னா உடம்பு கெடுது. உடம்பு கெடாமல் இருக்கிறதுக்கு தான் நிறைய நாள் நம்மவங்க நிறைய முயற்சி எடுத்தாங்க. சித்தர் பெருமக்கள் பாருங்கள், மருத்துவம் தான் எழுதியிருக்காங்க நிறைய. இவ்வளவும் உண்ட பிறகும் கூட யாரும் இல்லை. வள்ளலார் தான் பெற்ற நிலையை யாரும் பெறலைன்றார். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாது இயல். எந்த ஞானியும் கூட இருந்த சீடர்கள் தொகுத்து எழுதவே இல்லை. அவர் திருவாயிலாகவே அவரே சொல்லுகின்ற ஒரு வார்த்தை, மூவரும் தேவரும் முத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடாது இயல் எனக்கு அளித்தனை. யாரோ ஒருத்தர் கொடுத்துருக்காரு. அவருக்கு யார் கொடுத்தாரு? கொடுத்தவர் யார்? உங்களையும் என்னையும் அனுப்பியவர் யாருன்னு தெரிஞ்சால் கொடுத்தவர் யாருன்னு தெரியும். நம்ம என்ன சொல்லுவோம்? என்னையும் உங்களையும் கொடுத்தவர் அப்பா அம்மானுவோம். அப்பா அம்மாலாம் நம்ம கொடுக்கவே முடியாது, கொடுக்கவே இல்லை. அப்பா அம்மா கொடுக்கவே இல்லை. ஏன் அப்பா அம்மா கொடுக்கல அப்படின்னா, ஞானிகளுடைய வாழ்க்கையில், அந்த ஞான வாழ்க்கையில் வாழ்கின்ற அந்த துறவிகளுடைய வாழ்க்கை, இப்போது இருக்கிற துறவிகளை நான் சொல்லவில்லை. அந்த துறவு வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு அறிவு ஆற்றல் அதிகம். அவங்க எல்லாவற்றையும் துறந்து ஒன்றை பெறுகிறார்கள். எது நிலையானதோ அதை பெறுவதற்கு நிலையற்றதையெல்லாம் விட்டு விடுகிறார்கள். எதெல்லாம் நிலையில்லாது அதெல்லாம் வேணாம். அப்போ நிலையானது எது? இந்த உடம்பும் உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் தான். உடம்பு கூட நிலையானது இல்லை, உடம்புக்குள்ள இருக்கிற உயிர் நிலையானது. ஏன்னா இந்த உடம்பை விட்டு உயிர் தான் போவதை தவிர உயிரை விட்டு உடல் போகவே இல்லை. அப்போ உடம்பு தேவை, உயிர் இருப்பதற்கு உடம்பு தேவை, உடம்பு உயிருக்காக தேவை, உயிருக்கு உடம்பு வேணும். உடம்பும் உயிரும் ஒன்றா வந்தது, உடம்பும் உயிரும் ஒன்றா இருக்குது. உடம்பு விட்டுட்டு உயிர் போகுது. ஏன் போகணும்? இந்த உடம்பை என்ன பண்ணிகிட்டு இருக்கலாம்? அப்போ இந்த உயிர் அழியக்கூடாது, உடம்பு அழியக்கூடாது. இந்த முறைகளை சித்தர்கள் எல்லாருமே, மூவர் தேவர் முத்தர் சித்தர் எல்லாம் முயன்று பார்க்கிறாங்க. முயன்று முயன்று உலகில் பயனடையா மூட மதம் அனைத்தும். எப்படி? இந்த முயற்சியில் இருந்தாங்க. முயன்று முயன்று பலனடையா, ஒரு பலன் கிடையாது. மூட மதம் அத்தனையும் முடுகி அழிந்திடவும் ஒரு மோசமும் இல்லாதே இந்த சன்மார்க்கம் எங்கும் நிலை பெறவும். இப்போ சன்மார்க்கம் நிலை பெறணும் அப்படின்னா அவர் தான் யார்? அருட்பிரகாசம் வள்ளலார் தான். ஏன்னா அவருடைய சன்மார்க்கம் என்ன சொல்லுது? உடம்பு அழியக்கூடாது, உடம்புல இருக்கிற உயிர் அழியக்கூடாது. இந்த உடம்பு உயிரும் எப்படி அழியாமல் இருக்கும்? அழிக்கிறதுக்கு யார் காரணம்? இப்போ விஞ்ஞானம் சொல்லும், சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோ, நிற சிகிச்சை, காந்த சிகிச்சை, பர்மம் நிறைய இருக்குது. அவங்க எல்லாம் என்ன சொல்லுவாங்க? இந்த உடல் பஞ்சபூதங்களால் ஆனது, ஒவ்வொரு பூதமும் இந்த உடலை தாங்கி கொண்டிருக்கிறது. எது குறைகிறதோ அப்போது உடல் குறைகிறது, நோய்வாய்ப்படுகிறது. வெப்பத்தினால உடம்பு வீணாகும், மழையினால் வரலாம், தட்பவெப்பத்தினால மாறும், மண்ணில் விளையக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதுனால மாறும்.
இப்படியெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் மிக உயர்ந்த ஒரு பொருளை பற்றி சித்தர்கள் சொல்லுகின்ற போது இந்த உடலையும் உடலை ஆளுகின்ற இந்த உயிரும் ரெண்டுமே, உடம்பு ஒரு பருப்பொருள். தடை பார்க்கலாம், என்ன நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு உங்களை நான் தடை பார்க்கலாம். ஆனால் நீங்கள் தான் அதில் தான் இல்லை, நீங்கள் தான். ஆனால் உங்களுக்குள்ளே இருக்கிற ஒன்றை நான் தடவி பார்க்க முடியாது, ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியாது, எக்ஸ்ரே எடுத்து பார்க்க முடியாது. உள்ளே இருக்கிற ஒன்றை எடுத்து பார்க்க முடியுமா? உள் உறுப்புகளை வேணால் படம் எடுக்கலாம், மேலே இருக்க அவங்களை வேணால் படம் எடுக்கலாம். இந்த உள் உறுப்பையும் மேல் உறுப்பையும் நடத்திக்கிட்டு இருக்கிற ஒருத்தரை எடுக்க முடியுமா? அவர் யார்? அவர் எப்படிப்பட்டவர்? அது நம்முடைய கருத்துக்கு மட்டும்தான் எட்டும். அது ஒரு கருத்து பொருள். அப்போ கருத்து என்பது எங்கு? அது ஒரு எண்ணம். எண்ணம் என்பது எது? எண்ணம்னா என்ன? எண்ணும் எழுத்தும் கண் என தகும். எண்ணுன்னா என்ன? எழுத்துன்னா என்ன? அ ஆ இ ஈ உ ஊ இதெல்லாம் எழுத்தா? எண்ணுன்னா 1 2 3 அதெல்லாம் எண்ணுங்களா? எண்ணும் எழுத்தும் கண் என தகும். அப்போ எண்ணும் எழுத்தும் அப்படின்னா எண்ணு எது, எழுத்து எது? இந்த உடல் தான் எண், உள்ளே இருக்கிற அதுதான் எழுத்து. ஒலி ஒளி. நாம் உருவானது ஒரு சப்தத்திலிருந்து. சப்தம் இல்லாத இடமே கிடையாது. அண்ட பகிரண்டம் முழுவதும் ஒலி இருந்துக்கிட்டே இருக்கு. ஒலி உள்ளவரை ஒளியும் இருக்கும். ஒளியும் ஒலியும் பிரிக்க முடியாது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி தொலைக்காட்சி பெட்டி வந்தபோது எல்லோரும் போட்டிக்கு முன்னாடி போய் நிற்போம். ஒரு குறிப்பிட்ட நாள் வெள்ளிக்கிழமை வாரத்தில் ஒலியும் ஒளியும் பார்க்கறதுக்காகவே ஓடுவோம் இல்லை? ரேடியோ பெட்டி வச்சுக்கிட்டு வெறும் ஒலியை மட்டும் கேட்போம். ஒலி சித்திரன்னு ஒன்று போடுவான், அதுவும் இலங்கை ரேடியோ. 3 மணி நேரம் அந்த சினிமா ஓடும். காதால் கேட்டுக்கிறது சரி, அந்த படத்தை பார்க்க முடியுமா? முடியாது. ஒலி சித்திரத்துக்குன்னே நிறைய பேர் அந்த ரேடியோ இருக்கிற வீட்டுக்கு போயிடுவோம். அவங்க வச்சுட்டு பெரிய விஷயம், ரேடியோ நம்ம வீட்டில் இருக்குது, நம்ம 10 பேர் வந்து உட்காடுறாங்க அப்படின்னா பெரிய ஆள் அவர். ஒலி சித்திரம் கேட்டு முடிப்போம். காலையில் எப்போ ஸ்டேஷன் அந்த நிலையம், வானொலி நிலையம் ஆரம்பிக்கணும்னு பார்த்து அதை தேடிக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு சவுண்டு வேறு, ஒரு சத்தம் ஆரம்பிக்க போகிறோன்னு போடுவான். அந்த பொட்டிக்கு பக்கத்துலேயே உட்காந்துருப்பாங்க. அது ஒரு சத்தம் வரும். அதுக்கப்புறம் ஒலி சித்திரம், ஒலி கேட்போம். அப்புறம் ஒளி வந்தது. ஒலியும் ஒளியும் போட ஆரம்பித்த உடனே பார்க்க ஆரம்பித்தோம். இந்த ஒலியும் ஒளியும் ஏதோ ஒரு இடத்துல எடுத்ததை உலகம் முழுவதும் அனுப்புகிறாங்க. இது எப்படி இந்த உருவத்தை எடுத்து ஒரே நேரத்தில் உலகம் பூரா ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பொட்டியில் நீங்களும் நானும் வரோம்? இது எவ்வாறு சாத்தியப்பட்டது? இது எவ்வாறு சாத்தியப்பட்டது? அப்போ ஒலியும் ஒளியும் ஒரு படமாக எடுத்து, அந்த ஒலியும் படம் எடுக்கிறாங்க, ஒளியும் படம் எடுக்கிறாங்க. இந்த உடம்பில் இருக்கிற உடம்பை எடுக்கிறாங்க. வள்ளலாருடைய உடலை எடுக்க இயலவில்லை. ஏன்னா அது ஒளி உடம்பு. ஒளி சேர்ந்து இருந்தால் தான் எடுக்க முடியும். ஒளி சேர்ந்து இருக்கணும். ஒளியும் ஒளியும் சேர்ந்திருந்த உடலை வள்ளல் பெருமான் ஒளியாக மாற்றிக்கொண்டார். அது ஒளியியல் தத்துவத்துக்கு போகணும். ஐன்ஸ்டீன் தான் ஒளியை பற்றி நிறைய சொல்லியிருக்கார். அப்போது இந்த ஒளியும் ஒளியும் வந்த பிறகு நாம் எங்கே பார்த்தாலும் காட்சி கொடுக்குறோம். இந்த உடல் எதனால் ஆனது? இது எவ்வாறு எடுப்பது? இப்போ இந்த மொபைல், இந்த கேமரா,
அதுக்குள்ளெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிங்கன்னா எல்லாம் மூலக்கூறுகள். இந்த ஆங்கிலத்தில் ரா மெட்டீரியல்னுவாங்க. எல்லாம் என்ன பொருள் அதில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த பூலோகத்தில் பூமியில் கிடைக்கக்கூடிய அத்தனையும் வைத்து தான் அந்த பொருள் உற்பத்தி ஆகிருக்கு. அதில் என்னென்ன பொருள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க பிரித்து சொல்லுவாங்க. அதை சொல்ல முடியும். நம்முடைய உடலோ பலவிதமான மூலக்கூறுகளால் தான் ஆனது. இந்த மூலக்கூறெல்லாம் உடம்புல எங்கெல்லாம் இருக்குது, வரையிலிருந்து உச்சந்தலை வரைக்கும் எல்லாம் அணுக்களால் ஆனது தான். இந்த அணுக்களில் பிரபஞ்சத்தில் காற்றில், தண்ணியில், மண்ணில், சூரியனில், சந்திரனில் எல்லாவற்றையும் கலந்திருக்கக்கூடிய அணுத்துகள்கள் கண்ணுக்கு புலப்படாதது. நமக்கு தெரிதெல்லாம் மண்ணிலேருந்து வர அணுக்களையும், தண்ணியிலிருந்து கிடைக்கக்கூடிய அணுக்களையும், வெப்பத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அணுக்களையும், காற்றின் மூலம் சுவாச காற்றில் கிடைக்கக்கூடியதையும் வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறோம். மண்ணும் தண்ணியும் கொடுக்குறோம், இந்த காற்றையும் நிரப்புகிறோம். காற்றை நிரப்புகிற நாம பிரபஞ்சத்தில் ஒரு இயக்கத்தை உருவாக்கி கொண்டிருக்கிற மிகப்பெரிய உயர்ந்த பொருள். எல்லாவற்றையும் புகுந்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொருள், அதை பிரபஞ்ச ஆற்றல்னுவாங்க. அதை இந்த பிரபஞ்சம்னு சொல்லக்கூடிய இந்த அண்டங்களுக்கு அப்பாலையும் சேர்த்து சொல்லுவாங்க. அதுக்கு தான் பிரபஞ்சம்னு பேர். இது உள்ள என்ன இருக்குது? அப்படியே ஒரு மிகப்பெரிய ஆற்றல் இருக்குது. அந்த ஆற்றல் அழிவில்லாதது. எப்போதும் அந்த ஆற்றலை அழிப்பவே முடியாது. அந்த ஆற்றல் இருந்து கொண்டே இருக்கும். எடுத்தாலும் இருக்கும், நீங்கள் எடுக்கலைனாலும் இருக்கும். அந்த ஆற்றல், அந்த பிரபஞ்ச ஆற்றலை காஸ்மிக் எனர்ஜின்னு இன்றைக்கி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இதை வள்ளல் பெருமான் பிரகிருதி தத்துவம்னு. பிரகிருதி தத்துவங்கள் அது மாறாமல் அப்படியே இருந்துகிட்டு இருக்கு. அது எந்த இடத்துல போகுதோ அங்கே மாற்றத்தை உருவாக்கும். இந்த பிரகிருதியெல்லாம் நம்ம கண்ணுக்கெல்லாம் புலப்படாத ஒன்று, பதிவில் ஒன்றும் பண்ண முடியாது. இந்த பிரகிருதி அணுக்கள் இந்த உடம்புல அசுத்த பூத உடம்பாக இருக்கிற இதை சுத்த பூதமாக மாற்றணும். அசுத்த பூதமாக இருக்கிற இந்த உடம்பை சுத்த பூதமாக மாற்றணும். எப்படி சுத்த பூதமாக மாற்றுறது? அசுத்தமும் சுத்தமும் சேர்ந்தது தான் இந்த உடம்பு. அசுத்தமும் சுத்தமும் சேர்ந்தது தான் உடல். இந்த உடல் அசுத்தம் சேர்ந்தது சுத்தமானது. தினம் என்ன செய்கிறோம்? சுத்தம் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஆனால் உடல் அசுத்தமாகிட்டே இருக்கு. உணவு, குடிக்கின்ற நீர் எல்லாத்த விட உயர்ந்தது சித்தர்கள் சொன்னது, வள்ளலார் சொன்னது, நம்முடைய ஆன்றோர் பெருமக்கள் உணர்ந்து சொன்னது, மனதை நீ சுத்தம் செய்து கொண்டால், உன்னுடைய எண்ணங்களை நீ சீர் செய்து கொண்டால், எதையுமே நீ சீராக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் அந்த சித்தர் பெருமக்கள் செய்து காட்டியிருக்காங்க. விஷம் தெரிஞ்சே கொடுப்பாங்க, விஷம் தெரிஞ்சே வாங்குவார், குடிப்பார், உயிரோடு இருப்பார். எப்படி இந்த விஷம் அவரை கொல்லலை? விஷத்தை விட பெரிய விஷம் அவருக்குள்ளேயே இருக்குது. உங்களுக்கு எனக்கும் கூட இருக்குது. ஆனால் இந்த விஷம் அவங்களுக்கு மருந்தாக மாறுது, அமிலமாக மாறுது. நமக்கு விஷமாகவே உடம்புல போகுது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய எண்ணம். சாதாரணமாக கிராமத்தில் சொல்லுவாங்க, நடந்து போயிட்டுருக்காரு, ஒரு குச்சி காலில் குத்திடுச்சு, கண்ணுக்கால பார்க்குறாரு, ரத்தம் வருது, தடையை விட்டு கொஞ்சம் சுண்ணாம்பு வச்சுட்டு கிராமத்தில் வேலை பார்க்குறாரு. இன்னொருத்தருக்கு அதே மாதிரி காலில் குத்துது, குத்திட்ட உடனே இப்படி பார்க்குறாரு, ஒரு பாம்பு ஓடுது. ஆஹா, இந்த பாம்பு கடிச்சு போச்சு, பாம்பு கடிச்சு போச்சுன்னு கத்துறாரு. கத்தினா அடுத்த நிமிஷம் கீழே விழுறார். அவரை தூக்கி போய் வைத்தியம் பார்க்குறாங்க. அந்த பாம்பை அவரை கடிக்கவே இல்லை, அவருடைய எண்ணம். அது எண்ணத்தை எதனால் ஒழுங்குபடுத்த முடியும்னா, பலகால் நாம் முயன்றுன்னு வளரலை, முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம மனம் இருக்க நம்மளை ஏமாற்றிக்கிட்டே இருக்கும்.
ஒரு நெறியில் உங்களை கொண்டு போகணுன்னு உங்கள் மனசை செம்மைப்படுத்துவீங்க. ஆனால் செம்மையான அடுத்த நிமிஷம் அது என்ன செய்யும்? அதுதான் சொல்லுவாங்க, நாய் வாழை நிமித்தினாலும் நிமித்தலாம். நம்ம இந்த மனம்ன்ற இந்த வால் இருக்குல்ல, இது லேசானது கிடையாது. இதை என்ன தான் கழுவி வச்சு கட்டினா கூட அவுத்து விட்டிங்கன்னா 10 நாள் கழிச்சு மறுபடியும் சுருட்டும். இது சுருள். சுருள் விதி உடை மனச்சுழலாம். யார் எழுதுறது? அகவலில் வள்ளலார் எழுதுகிறார். சுருள் விதி உடை மனச்சுழலாம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் அறுக்க முடியும். அப்போ ஆண்டவரை எப்படி அடையிறது? இந்த எண்ணங்கள் தான். எவ்வளோ புத்தகங்களை படிக்கிறோம், எவ்வளோ எண்ணங்களை சரி பண்ணுறோம். ஆனால் எண்ணம் என்ன செய்யுது? திரும்ப திரும்ப எதை அது அனுபவிச்சோ அதுக்கிட்ட தான் போகும். ஒரு உடம்பும் உயிரும் எதை தனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னு நினைக்குதோ அதை தான் திரும்ப திரும்ப அது தேடும். அதை நம்ம பழக்கி வச்சுருக்கிறோம். எது நமக்கு பிடிக்குமோ அது மேலே தான் நமக்கு விருப்பம் போகும். அப்போ இந்த விருப்பு வெறுப்புன்றதுலேருந்து வெளியே வரணும். அது நம்ம எண்ணம் தான். இந்த எண்ணத்தை என்ன செய்யலாம்? அதை என்ன பண்ணணும்? எண்ணங்களை சரி பண்ணுறதுக்கு ஒரே வழி, பூரணமாக இந்த உடம்பும் என்னதில்லை, இந்த உயிரும் என்னுடையது அல்ல, இந்த என்னுடையது இல்லை, இந்த பூமியும் என்னுடையது அல்ல, ஆகாயமும் என்னுடையது அல்ல, சூரிய சந்திரனும் என்னுடையவர் அல்ல, எல்லாமே யாருடையதோ. அவர் யார் தெரியாது, என்ன தெரியாது, எனக்குள்ளே இருக்கிறவரை தெரியாது. அப்போ என்ன தெரியாது? யாரையுமே தெரியாது. ஆனால் கடவுளை தெரிஞ்ச மாதிரி எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்க எல்லோரும் குறை சொல்லலை. அவர்களுக்கு கருத்துக்கும் எட்டியவாறு கடவுளெல்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. கடவுளை 108, 1008, 1,08,000 எத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு நோய் உண்டு, மரணம் உண்டு. நீ கடவுளை லட்சம் சொல்ல, ஒன்று சொல்ல, ஒரு வார்த்தை கூட சொல்ல, ஆனால் சொல்லாமே இருக்க, அவனுக்கும் நோய் உண்டு, மரணம் உண்டு. கடவுளை போற்றுகிறான், அவனுக்கும் மரணம் உண்டு, நோய் உண்டு. கடவுள் என்ற அந்த பதத்தை அர்த்தம் தெரியாது தூற்றுவான். அதான் சொல்லப்போனால் நாத்திகர், ஆஸ்திகர். ஆஸ்திகரும் மரணம் உண்டு, பயம் உண்டு, நோய் உண்டு. நாஸ்திகருக்கும் பயம் உண்டு, நோய் உண்டு, மரணம் உண்டு. இவங்க 2 பேருக்கும் தவிர்த்து வள்ளலார் கடவுள் உண்டுன்னு சொல்கிற நீயும் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிற, கடவுள் இல்லைன்னு சொல்கிற நீயும் தப்பு பண்ணிகிட்டு இருக்கிறப்பா. கடவுள் உண்டு எப்படி இருக்காருன்னு கடவுள் உண்டு சொல்லி நீ சொல்லிட்டு இருக்கியே, அது அல்ல கடவுள். நீ கடவுள் இல்லைன்னு சொல்கிறியே, அந்த வார்த்தையை தவறு, நீ புரியாமல் பேசுகிறாய். அப்போ நாத்திகன் சொல்லுகின்ற நாக்கு முடநாக்குன்றார் வள்ளலார். என்ன நாக்கு? முடநாக்கு. நாரிய பின் நாக்குன்னு. நாத்திகன் சொல்லுகின்றவர்கள் நாக்கு முடநாக்கு. அப்போது யாருக்காக இதை சொன்னார்? உண்மை தெரியாது இந்த உலக மக்கள் ஒன்று கிடக்க ஒன்று உளறி வருகிறார்கள். உண்மை சொல்ல வந்தனேன் என்று உண்மை சொன்னாலும் புரிந்து கொள்வார் இல்லை. எவ்வளவு சங்கடப்படுறார். எண்ணங்களை எண்ணமற்ற ஒரு நிலையை கொண்டு வர முடியுமா? வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த வழியில் நாம் பயணிக்கணும். முதல்ல இந்த உடல்ல இருந்து தான் நம்முடைய எண்ணங்களை இந்த உடம்பு இருக்கிற வரைக்கும் எண்ணமும் இருக்கும், எண்ணம் இருக்கிற வரைக்கும் உடம்பும் இருக்கும். இப்போ எண்ணம் என்பது எண்ணுவதெல்லாம் எண்ணம் தான். எதை எண்ணுகிறோம்? சாதாரணமாக கோயிலுக்கு போய் வராரு, பக்தி 108, 1008 அபிஷேகம், ஆராதனை எல்லாம் பண்ணுறாரு. அவருடைய எண்ணம் என்னன்னு நமக்கு தெரியாது. கோவிலுக்கே போகல, மந்திரம் சொல்லலை, அபிஷேக ஆராதனை பண்ணலை, ஆனால் அவருடைய எண்ணம் என்ன? நல்லவராக இருப்பார். அப்போ இந்த எண்ணங்கள் எப்படி உருவாச்சு?
வேஷம் போட்டுக்கொண்டு எண்ணங்கள் சரியில்லாமல் இருக்கிறவர்களும் பார்க்குறோம். வேஷமே போடாத எண்ணங்கள் சரியான தூய்மையான சுத்தமான சத்தியமான எண்ணங்களோடு வாழறதையும் சந்திக்கிறோம். இதை திருமந்திரத்தில் திருமூலர் நிறைய இடங்களில் எழுதியிருக்காரு. நீங்கள் படிக்கணும், பார்க்கணும். நீங்கள் பார்க்க வேண்டும், படிக்க வேண்டும். இது எவ்வளோ பெரிய விஷயம். இதை காண்பித்து கொடுப்பவர் இந்த கடவுள் தன்மையை உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் உயர்ந்த ஒன்று உள்ளது. அந்த உயர்ந்த ஒன்றை நாம் உள்ள வச்சுக்கிட்டே இல்லாத ஒன்றுக்கு தேடிட்டு இருக்கோம். எதை தேடி முடிவில் என்ன நினைக்கிறோம், எதையோ நம்ம இழந்துட்டு போகிறோம் அப்படின்னு இந்த தெளிவான சிந்தனை உள்ளவர்கள் எண்ணுவார்கள். தெளிவற்ற சிந்தனையில் வாழ்பவன் முடிவான நேரத்தில் என்ன நினைப்பான்? தன்னுடைய மனைவியை எண்ணுவான், பிள்ளைங்களை நினைப்பான், பேரன் பேத்தியை நினைப்பான், சுற்றம் நினைப்பான், மாடு கன்றை நினைப்பான், வீடு வாசலை நினைப்பான். இவன் எது நினச்சி இவன் கூட போகுது, எதுவும் அவன் கூட வராது. ஆக இவர் போகும்போது ஒன்றும் கையில் கிடையாது. அதை தான் சொன்னான், வரும்போது ஒன்றும் கொண்டு வரல, போகும்போது ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. ஆனால் இடைப்பட்ட இந்த வாழ்க்கையில் இந்த உடம்பும் உயிரும் உனக்கு கொடுத்தாச்சே, இந்த உடம்பை பற்றி ஏதாவது புரிஞ்சுதா, இல்லை இந்த உயிரை பற்றி தான் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டியா? நீ எதுவுமே தெரிஞ்சிக்காமல் போயிட்டுருக்கிறியே. உன் உடம்பு உன் கையில் கொடுத்தாச்சு, உன் கையில் கொடுத்த ஒன்று நீ பார்க்க முடியாதா? அங்கையிற் கனி போன்ற அமர்ந்தருள் அருட்பெருஞ்சோதின்றார் வள்ளலார். உள்ளங்கை நெல்லிக்கனிவால் இருக்குது கடவுள் தன்மை. நம்ம உள்ளங்கையில் ஒரு நெல்லிக்காய் இருக்குது. அந்த நெல்லிக்காயில் எத்தனை கோடு இருக்குது, அது என்ன பருமன் இருக்குது அப்படின்றத நம்ம கண்ணால் பார்க்க முடியும். அடுத்த ஒரு கையில் வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு கைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்ல முடியும்? அதனால் நம்ம உள்ளங்கை நெல்லிக்கனியாக நமக்குள்ளாக ஒரு பொருளை கொண்டு வந்திருக்கிறார். கொண்டு வந்தது இந்த உடம்பை. இந்த உடம்போடு இருக்கார். இந்த உடம்பில் அவர் இருக்கும்போதே அவரை யாருன்னு தெரியணும். இந்த உடம்பை விட்ட பிறகு அவர் நமக்கு தெரியாது. ஆக இந்த எண்ணம் எங்கேருந்து உருவாகுது? இந்த எண்ணங்களை உருவாக்குறது தாய் தந்தை செய்கிற ஒன்றா அப்படின்னா, முன்னமே சொன்னேன், இந்த துறவிகளுடைய வாழ்க்கை என்பது வேறு. இப்போது அல்ல துறவிகள். இந்த பௌதிகத்தை பற்றி, இந்த ரசாயனம் என்கிற அந்த திரவ பொருளை பற்றி அவ்வளோ அறிவுகள் இருந்தது. அந்த அறிவின் அடிப்படையில் எந்த நாள் எந்த நேரம் அப்படின்னாலும் அவங்களுக்கு கணக்கில் நாளையும் நேரத்தையும் எப்போது கொண்டு வந்தார்கள்? இந்த முதல் தமிழகத்தில் அகஸ்தியர் பெருமான் தான் நாளை பற்றி நட்சத்திரங்களை பற்றி சொல்லியிருக்கார். அப்புறம் வான சாஸ்திரம் ஏதோ சாஸ்திரம்லாம் வந்து போச்சு. ஆக இந்த ஒரு உடல் இன்னொரு உடலோடு சேர்ந்து, உடம்பும் சேர்ந்து ஒரு உயிர் உடம்பை எடுக்கும். உடம்பும் சேர்ந்து ஒரு உயிர் உடம்பை கொண்டு வருது. உடம்பும் சேர்ந்து எடுத்துகிட்டு வர அந்த உடம்பை எப்படி கொண்டு வரலாம், எந்த மாதிரி கொண்டு வரலாம், அந்த உடம்பு வந்ததுன்னா அந்த உடம்பால் அந்த உலகத்துக்கு என்ன பயன் அப்படின்னு அவங்க சிந்திப்பாங்க. சிந்தித்து அந்த நிலையிலே அவர்கள் என்ன செய்கிறாங்க அதை நம்ம அவங்களுக்கெல்லாம் எழுதி வைக்கிறாங்க. முதலாவது ஒரு மனிதன், பெண்ணுக்கும் ஆணுக்கும் இந்த எண்ணங்கள் உருவாவதற்கு என்னுடைய தாயும் என்னுடைய தந்தைக்கும் எந்த எண்ணம் உருவாகியிருந்ததோ அந்த எண்ணத்தின் விளைவுதான் நான். இதல்லாது நான் பழைய கூரோடு கொஞ்சம் வந்திருப்பேன். ஆக இந்த எண்ணங்களை எப்படி பண்ணுறது? அதுதான் சொல்லுவாங்க, எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் சரியானால் எல்லாம் சரியாகும். அந்த எண்ணம் என்பது உள்ளத்திலிருந்து வருது. இப்போ இந்த உள்ளம் எங்கே உருவாகுது?
உள்ளத்திலிருந்து தான் இவ்வளவு உருவாகுது எண்ணன்றது. இந்த உருவாகிற இடத்துலையே அதை தடுக்க முடியும் இல்லையா? அந்த உருவாகிற எண்ணத்தை தடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்க்கின்ற போது எண்ணங்கள் அற்ற ஒரு தன்மை நமக்கு வேணும். ஆனால் எண்ணங்கள் அற்ற தன்மை நமக்கு வருதான்னா வரல. நீங்கள் ஒரு நாள் யாரையுமே சந்திக்கிறதில்ல, எங்கேயும் போகிறதில்ல, உங்களை யார் பார்க்காமலும் நீங்கள் யாரையும் பார்க்காத ஒரு இடம், சும்மா ஒரு தோப்பு துறவு. நான் எல்லாம் அப்படி இருந்தேன். 45 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு விறகு மாதிரி ஒரு சைக்கிள், மேட் இன் இங்கிலாந்து ஹெர்குலிஸ் எடுத்துக்கிட்டு பெண்ணாத்துக்கு போயிடுவேன். தண்ணி போவோம் பெண்ணாத்தில். அப்போல்லாம் பெண்ணாற்றுங்கிறவோட இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். முத்துக்குமார் தம்பி சட்டநாதன் வரார். அவங்க தோப்பு நிலம், நிலத்தோரம் மரங்கள் வளர்ந்து ஆற்றுக்குள்ளே போயிருக்கும். அந்த கொஞ்சம் அந்த புதரை விளக்கிட்டு உள்ளே போனோன்னா பெரிய இந்த பெட்ஷீட் போட்டிருக்க மணற்பரப்பு இருக்கும். உள்ளேருந்து வெளியே பார்த்தா தெரியும் சின்ன சின்ன வழியே. வெளியிலேருந்து உள்ளே பார்த்தா நீங்கள் இருக்கிறது தெரியாது. அப்படியே அதில் உட்காந்து கிடப்பேன். என்ன யோசனை பண்ணுவேன், என்னெல்லாம் வருமோ எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எல்லாம் மணி ஆகிறதே தெரியாது. நான் யார், எனக்குள்ளே இருக்கிறது யார், எங்கள் அப்பா யார், எங்கள் அம்மா யார், இதெல்லாம் அவங்கக்கிட்ட சொன்ன பிரச்சனை வந்துடும். அப்படியே யோசிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா என்னுடைய துறவு இல்லை, எங்கே இருந்தாலும் அது தொடர்ந்துக்கிட்டே இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை. ஆக அப்படி இருக்கும்போது இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஓடிக்கிட்டே இருக்கும்போது உடம்பு மேலே தான் முதல்ல நிறுத்தணும். இந்த உடம்பை பற்றி தான் நமக்கு அறிவு வேணும். இந்த உடலை பற்றிய அறிவு இல்லாமல் இந்த உடலை நம்ம என்ன பண்ண முடியும்? அப்போது இந்த உடலை இயக்குவது எதுவாக இருக்கும்? உணவா? ஒரு வேளை 2 வேளை இருக்கிறோம், இருக்க முடியுது. அப்போது நிறைய வேலை, அதாவது ஒரு 6 வேளை 8 வேளை இல்லாமல் இருந்தால் தான் உடலுக்கு சோறு வருது. அப்போது இந்த சோறு ஏன் வருது? உடம்புக்கே எனர்ஜி, சக்தி இல்லை. இந்த சக்தி எவ்வாறு வருது? நல்லா யோசித்து பாருங்கள். நம்ம நாட்டில், நம்ம உலகத்தில், நம்மவர்களுடைய விஞ்ஞான உலகத்தில் இந்த விஞ்ஞானிகள்லாம் சொல்லி இந்த சத்து பொருள்லாம் இந்த உடம்புக்கு தேவை. அது ஆங்கிலத்தில் என்ன சொல்கிறாங்க? மினரல்ஸ், விட்டமின்ஸ், தாது உப்புக்கள், தாது பொருள்கள் எல்லாம் வேணுன்றாங்க. ஆனால் நம்முடைய சித்தர் பெருமக்களும் வள்ளலார் போன்ற ஞானிகளும் என்ன தாது உப்பு சாப்பிட்டாங்க, எந்த தாது உற்பத்தி ஆகக்கூடிய உணவுகளை எடுத்தாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது உணவே இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார் வள்ளலார். எத்தனையோ ஞானிகளை பார்த்துருக்கிறோம், சாப்பிட்றதே இல்லை. அவங்களுக்கெல்லாம் என்ன உணவு? இந்த உணவு கொடுத்தா தான் இந்த உடம்பு இருக்குமா? இல்லை. அப்போ என்ன காரணம்? ஏதோ ஒன்று உள்ளது. அப்போ என்ன எங்கே உள்ளத்தில் இருந்தால் உருவாகுதுன்றோம். உள்ளம் எங்கே இருக்குது அப்படின்னு அவங்க ஆராய்ச்சி பண்ணுறாங்க. பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஆராய்ச்சி முடிக்கிறாங்க. இந்த பிண்டம், இந்த உடல் எங்கே உற்பத்தி ஆச்சு? இந்த உடலினுடைய ஆணுடைய மையம் எது, பெண்ணுடைய மையம் எது? அப்போ இந்த மையத்திலிருந்து தான் நம்ம உருவானோம்னா இந்த மையத்தில் என்ன விஷயம் இருக்கும்? இதை தீவிரமாக அவங்க ஆய்வு பண்ணுறாங்க. இந்த எண்ணம் ஒரு உடல், மனிதனுடைய உடலில் கீழானதுன்னு சொல்லக்கூடிய இந்த உலகத்தில், அசிங்கமான இடம் சொல்லுகின்ற இடத்தில், மோசமான இடம் என்று சொல்கிற அந்த இடத்தில் நீங்களும் நானும் உருவாவோம் என்றால், உருவாகின்ற அந்த இடத்தினுடைய இயக்கம் எப்படிப்பட்டது? இயக்குவது யார்? இயங்குவது என்ன? அந்த இயக்கமும் அந்த இயங்கும் தன்மையை பலகால் முயற்சித்து ஞானிகள் கண்ட அனுபவங்களை தெளிவாக எழுதினார்கள். அதை வாத்சாயர்னு ஒரு ஆள் எழுதியிருக்கார், மிகப்பெரிய ஞானி. வாத்சாயனர் எழுதியிருக்கிறார். ஒரு மன்னன் எழுதியிருக்கிறான் கண்டுபிடிச்சி, அதிவீர ராம பாண்டியன்.
அதிவீரராம பாண்டியன் எழுதியிருக்கார், பாத்யாயனர் எழுதியிருக்கிறார். இந்த பிண்ட லட்சணத்தை பற்றி திருமூலர் திருமந்திரத்தில் எழுதுகிறார். தாயும் தந்தையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பட்டினத்தார் சொல்லுகிறார். முதலாவது ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் முதலில் உருவாக வேண்டியது பார்த்த உடனே பிடிக்கிறது விஷயம் கிடையாது. இப்போ என்ன, ஒரு அன்பு வரணும். பொருளாதாரத்தில் வரக்கூடாது அந்த திருமணம், அந்தஸ்தினால் வருவதல்ல அந்த திருமணம், பெருமைக்காக செய்வதல்ல திருமணம், புகழுக்காக சேருவதல்ல இந்த திருமணம். இந்த வாழ்க்கை அமைக்கின்ற போது இதையெல்லாம் தள்ளி அன்பு ஒன்றுக்காக வாழ வேண்டும். அன்பு ஒன்றுக்காக இருவரையும் சேர்த்து வைக்க வேண்டும். இவருக்கு அன்பு அவருக்கு அன்பு. இலக்கியங்கள் எடுத்து படிங்க. அகநானூறு, புறநானூறு, பண்டைய நம்முடைய ஆதி மக்கள், நம்முடைய மூதாதையர் அன்புக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தாங்க. அன்பு தான் பொருந்தும். அன்பு பொருந்துகின்ற போது எந்த விதமான தடையும் இல்லை அவங்களுக்கு. நான் சொல்லுவது நம்முடைய முன்னோர்களுடைய வாழ்க்கை. இப்போ நான் சொல்கிறது வேத வாக்கா நீங்கள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதை உங்களுக்கு முன்னாடி கொண்டு வர்றது என்னுடைய கடமை. இப்போ அன்பு பொருந்தி, அன்பு பொருந்துகிற போது இது அதை தேடும், அது இதை தேடும். இந்த தேடுதலை ஏன் கொடுத்தார் இறைவன்? இறைவன்னா யார்? இயற்கை தான். இந்த இயற்கை தேடுதலை கொடுக்கும்போது எனக்கு இதுதான் தேவைன்னு அவர் தேடுதல், அவர் எனக்கு இதுதான் தேவைன்னு தேடுதல். இவங்க தேடுதலுடைய கணக்கில் ரெண்டு பேருமே தவறு பண்ணுகிறார்கள். தேடுதலில் இவங்க போட்ட கணக்கும் அவர் போட்ட கணக்கும் செல்லுபடி ஆகாது. எனக்கு அப்பயே தெரிஞ்சிருந்தால் உன்னை நான் கட்டியிருக்க மாட்டேன்னுவார். இதுதான் நீ சொல்கிற, ரொம்ப காலதாமதம் லேட்டாக சொல்கிறேன். இப்படின்னு என்னை தெரிஞ்சிருந்தால் நான் உன்னை கட்டியே இருக்க மாட்டேன். ஆரம்பிக்கும். அது எங்கே போய் நிற்கும்? அன்புலையா முடியும்? அன்பு பொருந்தணும். இதற்கு அதுவும் அதுக்கு இதுவும் அன்பு பரிமாற்றம் வந்து போச்சுன்னா இது ஆயனை செய்யட்டும், அது அதையே எடுத்துக்கும். இது ஏதாவது பண்ணட்டும், அது எடுத்துக்கும். மற்றவர்கள் என்ன இப்படிலாம் அதெல்லாம் ஒன்றும் பேசக்கூடாது. அவரை பற்றி எனக்கு தெரியும். என்னோட அன்பாக இருக்கார். ஏன் இவர் இப்போ இவ்வளோ பண்ணது அது கூடயே இருக்க, சும்மா சொல்லாதீங்க. அவங்கள விட்டால் எனக்கு இல்லை. அப்படி தான் எங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் வரும். அடுத்த நிமிஷம் எங்களுக்கு சரியாயிடும். தபார் இனிமே யாருக்கும் தெரியாமல் என்ன வையலாம், அடிக்கலாம், பேசலாம், ஏதோ ஒன்று சொல்லு. ஆனால் கதவை சாத்திரு. அவர் நீங்கள் என்னை அடிங்க, உதைங்க, பக்கத்து வீட்டில் கேட்காம செய்யுங்க. தெரிஞ்ச நாளை காலம் எனக்கு உங்களுக்கு தான் கஷ்டம். இப்படி உடன்பட்டு சண்டையை கூட உடன்பாடோடு போட்டுக்கொள்ளார்கள். நீ திட்டு, நான் வாய்க்கிறேன். ஆக இந்த அன்பு ஒன்று வந்து போச்சுன்னா, அன்பு பொருந்தி ஒருவரை கலந்து அதை எழுதுவார். அப்போ தான் உணர்வுன்னு ஒன்று இருக்குது. இந்த அன்பு என்கிற உணர்வு தான் மிக முக்கியமானது. அது எண்ணங்களால் ஆக்கப்பட்டது. அன்புன்ற எண்ணம் இருக்கின்ற போது உங்கள் எண்ணத்துக்கு ஏற்ப அது அமையும். வள்ளலார் சொல்கிறதல்ல, இந்த உணர்வு சாதாரணமானதல்ல. நினைந்து நினைந்து உணர்ந்து உணர்ந்து அன்பே நிறைந்து. இந்த அன்பு நிறையவே இல்லை எனக்கும் உங்களுக்கும் யாருக்கும். அன்பு நிறைஞ்சு போச்சுன்னு சொன்னால் அடுத்த கணமே மரணமில்லாத உடம்பு தான். இந்த அன்பு நம்முள்ள கொஞ்சம் குறையுது. கொஞ்சம் குறையல, 99.9 இல்லை, 99.99 இல்லை, கொஞ்சோடு இருக்குது நமக்கு. இதை 99 வரணும், 100 ஆகணும் அன்பு. அப்போ அன்பு வந்து போச்சுன்னு சொன்னால் அன்பு பொருந்தி உணர்வுகள், எண்ணங்கள், உணர்வுகள் கலங்கி அப்போது தான் இந்த உடம்புக்கும் அந்த உடம்புக்கும் ஒரு சம்பந்தம் நடக்கும். அந்த சம்பந்தம் தான் அற்புதமான சம்பந்தம்.
அந்த சம்பந்தம் எப்படி இருக்கும்னு திருமூலர் எழுதியிருக்காரு பாருங்கள். பிண்ட உற்பத்தி, கரு உற்பத்தி, ஆண்னா எப்படி, பெண்ணை எப்படி, எவ்வளவு நேரம், எப்படி இருந்தால் அந்த குழந்தை என்ன குழந்தை பிறக்கும், எவ்வளோ ஆயுளோடு பிறக்கும், அந்த குழந்தை கரடு முரடாக இருக்குமா, மென்மையான சரீரம் கொண்டு இருக்குமா, அதனுடைய அவயாதிகள் எப்படி இருக்கும், அவனுடைய தலையிலேருந்து உடம்பு வரைக்கும் எப்படி லட்சணங்கள் இருக்கும், இதையெல்லாம் கணவனுக்கு தெரியும், ஏற்பவளுக்கும் தெரியும், கொடுப்பவனுக்கும் தெரியும், ஏற்பவளுக்கும் தெரியும். இந்த கல்வி முறை திருமூலர் சொல்லியிருக்கார். இந்த திட்டம் நமக்கு இல்லாமல் போச்சு. நம்ம பெரியவங்க கிட்ட இருந்தது. பெரியவங்க தவறு செய்யவே இல்லை. நாம் இந்த விஞ்ஞானம் வளர வளர ஒரு சந்திக்கிற காலங்கள் அதிகமாக காலம் எங்கேயோ ஓடி போச்சு. அதனால் இந்த அன்பு பொருந்தி திருமணன்றது அந்த காலத்தில் பெரியவங்க என்ன சொன்னாங்க, திருமணம் என்பது 1000 காலத்து பயிர். 3 மாதம் அறுவடை இல்லை, 6 மாதம் அறுவடை இல்லை, 1000 காலத்து பயிர். எத்தனை தலைமுறை? ஒரு தலைமுறைன்றது 30 ஆண்டுகள், 2 தலைமுறை 3 தலைமுறைன்னு 100 ஆயிடும். இப்போ 1000ன்னா எத்தனை தலைமுறை? ஆக இந்த தலைமுறையில் வருகின்ற ஒரு எண்ணங்கள் யாருக்கு பதிவாகுது? பிறக்கிற குழந்தைக்கு பதிவாகுது. இந்த பதிவில் வந்த நானும் நீங்களும் அப்பனுக்கும் ஆத்தாவுக்கும் என்ன பதிவு இருந்ததோ அந்த பதிவின்படி என்னுடைய உடல் உயிர் வரும். அந்த பதிவுகள் இருக்கும். சரி, அந்த பதிவுகளை என்ன பண்ணலாம்? சேரிடம் அறிந்து சேர். நாம் நம்முடைய வளர்ப்பில் இல்லை வளர்கின்ற முறையில் எங்கே எதனோடு சேர்த்துக்கிறோமோ அது வந்துடும். நம்ம பழைய கூறுன்னுவாங்க, பிறவி குணம்னுவாங்க. அது நம்மள இருக்குது, எல்லோருக்குள்ளும் இருக்குது, எனக்குள்ளும் இருக்குது. ஏன்னா இந்த பிறவி இந்தோடு வந்ததல்ல, எண்ணங்களால் உருவானது தான் நானும் நீங்களும். எங்கள் அப்பாவுக்கு அந்த எண்ணம் இருந்தது, எங்கள் அம்மாவும் உடன்பட்டாங்க, 2 பேரும் சேர்ந்துருந்தாங்க. நான் வந்தேன். எண்ணம் இல்லைன்னா எங்கள் அப்பா தொட போகிறதில்ல, எங்கள் அம்மாவும் தொடாதுன்னுடுவாங்க. சரியாக போச்சு, நான் வந்திருக்க முடியாது. இப்போ எண்ணம் அவருக்கு இருந்ததுனால தான் அந்த எண்ணத்தில் உருவானவன் தான் நான். எத்தனையோ பேர் எண்ணங்களே தொட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, ஆனால் உருவாகவே இல்லை. இதுக்கு என்ன காரணம்? இப்போ எண்ணங்கள் வலுவானது இல்லையான்னா இல்லை. எண்ணங்களை உருவாக்குற அந்த உருவத்துக்கு உள்ளே போதுமான ஆற்றல்கள் இல்லாமல் போனதுக்கு காரணம் எண்ணம் சரியில்லை. நான் முதலியே சொன்னேன், எண்ணம் சரியானால் எல்லாம் சரியாகும். எண்ணங்களை என்ன பண்ணணும்? நாம் எண்ணுகின்ற போதே உள்ளிருந்தே வரும். அங்கேயே நம்ம தடுக்கிறதுக்கு வழி, இந்த எண்ணங்களை ஓட விடுங்க. சரி, எண்ணுகின்ற போது ஓட விடும். ஸோ எண்ணத்தின் முன்னாலேயே ஓடுவோம். வெளிநாட்டில் இருக்க பொண்ணு, வெளிநாட்டில் இருக்க பையன், அவரை எண்ணிக்கிட்டே இருக்கிறோம். எவ்வளோ நேரம்? கொஞ்சம் நேரம் நினைக்கும், திரும்ப ஓடியாந்து அப்பாவுக்கு இல்லை அம்மா இல்லை தம்பி, அவரை நினச்சிக்கிட்டு இருக்கும்போதே தெரு நாய் குலைக்கிற சத்தம் கேட்கும். அது நம்ம வீட்டு நாய் தெருவில் இருந்தது, அதுதானோ, உடனே ஏந்து ஓட சொல்லுவோம். அது இல்லை, அடுத்த வீட்டு நாய். திரும்ப வந்து உட்காருவோம். அடுப்பில் இன்னும் சத்தம் கேட்குத, நம்முடைய எண்ணம், திரும்ப ஓடுவோம். இந்த எண்ணங்களை உள்ளே தனியாக இருந்தாலும் உருவாகுது, தனியாக இல்லைனாலும் உருவாகிட்டே இருக்கு. சிவனே நீங்கள் உட்காந்துருங்க, எண்ணங்கள் எங்கேருந்து உருவாகுது? உள்ளே இருந்தால் உருவாகுது. இந்த எண்ணங்கள் உருவாகுது வெளியே இருந்து உள்ளே போகும், உள்ளேருந்து வெளியே வரும். நீங்கள் தனிமையில் இருந்துக்கிட்டு இருக்கும்போது உள்ளேருந்து வெளியே வருது, அதே தனிமையில் இருக்கும்போது உள்ளேருந்து வெளியேருந்து உள்ளே வருது. ஒரு சத்தத்தை இந்த காது கேட்கக்கூடாது, உடனே எண்ணம் போய் ஏதும். ஒரு காட்சியை இந்த கண்ணு பார்க்கக்கூடாது, உடனே எண்ணம் ஓடுது. இந்த எண்ணம் மாறிக்கிட்டே இருக்குது. எண்ணம் மாறுகின்ற போதெல்லாம் சுவாசம் மாறிக்கிட்டே இருக்குது. எண்ணம் மாறுகின்ற போது சுவாசம் மாறும். எண்ணத்துக்கு ஏற்ப சென்ற வாரம் பார்த்தோம்,
சுவாசத்துடைய அளவெல்லாம் குறிச்சிருந்தாங்க. ஓடும்போது எவ்வளவு, நடக்கும்போது எவ்வளவு, போகம் அனுபவிக்கும்போது எவ்வளவு, உண்ணும்போது எவ்வளவு, உறங்கும்போது எவ்வளவு, நம்முடைய சுவாசம் எப்படியெல்லாம் செலவாகுது. பாடலும் பார்த்தோம். ஆன முதலில் அதிகம் செலவானால் பாடலை பார்த்தோம். ஆக இந்த எண்ணங்களற்ற தன்மைக்கு நம்ம வருவதற்கு எண்ணம் உருவாகிற இடத்துலையே போயிடணும். எங்கேயோ உற்பத்தி ஆகுது, தண்ணி வந்துகிட்டு இருக்கு, அணையை கட்டிட்டாங்க, நமக்கு தண்ணி இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கும். அங்கேயே கட்டிட்டாங்க, நமக்கு தண்ணி இல்லை. அப்போது அங்கேயே கட்டிட்டதுனால நமக்கு தண்ணி வரல, நமக்கு விளைவில்லை. என்ன உருவாகிற இடத்துலேயே தடுத்துட்டோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அப்போ நமக்குள்ளே எனக்குள்ளே தானே உருவாகணும் எண்ணம். அதனால் முதல்ல உள்ளுக்குள்ளே ஏற்படுகின்ற அந்த எண்ணத்தை, உள்ளத்திலிருந்து உருவாகக்கூடிய எண்ணங்களை சரி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் வெளியிலேருந்து வர அந்த உணர்வுகளை நாம் மெதுவாக மெல்ல மெல்ல அது கூட நம்ம பயணிக்கணும். முதல்ல ஒரு ஓசை கேட்குது, இந்த ஓசை என்னன்னு கொஞ்சம் காதில் வாங்கின பிறகு தான் நிச்சயம் பண்ணுறோம். இது கோவில் மணி ஓசை, இது சோன் பப்படி வண்டியினுடைய மணி ஓசை, இது நம்ம பால்காரர் கட்டிட்டு வருவார் மணி சைக்கிளில் அந்த மணி ஓசை, இது பாரு ஐஸ்காரர் வந்து அடிக்கிற ஆரன் ஓசை. இப்போ இவ்வளோ ஓசை ஏற்கனவே யார் பதிவு பண்ணது? நம்ம காது. நம்ம காது பதிவு பண்ணிடுச்சு. பதிவே இல்லாமல் வெளியில் வருது நமக்குள்ளே இருந்து. எப்படி வரும்? அப்போ இங்கே பதிவு பண்ண இடம் ஒன்று இருந்தால் தான் வர முடியும். ஆக இந்த பதிவு நமக்கு தெரியுது, பட்டன்லாம் அழுத்து எல்லாம் பதிவு பண்ணிக்கிறோம். அதே இன்னொரு பட்டன் இருக்குது, தப்பி தவறி பண்ணிட்டா, அண்ணே நீ அனுப்பிச்ச படம்லாம் தெரியாதனமாக பட்டன் அதுனா டெலிட் ஆயிடுச்சு, மறுபடியும் அனுப்புங்க. இதை நம்ம கண்டுபிடிச்ச நம்ம மொபைலில் இருக்குது. டெலிட்டுனா போயிடும், ஆனால் டெலிட்டுனா இப்போல்லாம் போகலையாம். கொண்டு போய் கடையில் கொடுத்தா எதெல்லாம் டெலிட் ஆச்சோ அதையும் கொண்டு வர முடியுமா? சாதாரண ஒரு கருவியிலே இவ்வளோ விஷயம் இருக்குன்னா, நமக்குள்ளே ஆழமாக பதிவு பண்ண எண்ணங்களால் பதிவு பண்ண அதை அழிக்க முடியாதான்னா அழிக்கலாம். எண்ணங்களற்ற தன்மைக்கு வரலாம். முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை. அப்போ என்ன முயற்சி பண்ணலாம்? ரொம்ப சாதாரணமாக சிம்பிளாக, ரொம்ப சுருக்கமாக எல்லா ஞானிகளும் கண்ட ஒரு வழி, எளிய ஒரு வழி, ரொம்ப சுலபமான ஒரு வழி. இது என்ன வழின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எண்ணங்களற்ற ஒரு தன்மைக்கு நம்ம வரணும்னா என்ன வழியில் இருந்தாலும் வரலாம். நான் தான் முதலே சொல்லிட்டேன், எண்ணங்கள் எங்கே உருவாகுதோ அங்கேயே தடுக்கணும். எங்கே உருவாகுதுன்னு பார்த்தா அங்கேயே தடுக்கணும். சாதாரணமாக ஒன்றுக்கு போயிட்டே இருக்கார், குழந்தை பிறக்குது, என்ன டயப்பரா என்ன வைக்கிறீங்களே இப்போல்லாம், அப்போல்லாம் ஒன்றும் வைக்கலை. நம்ம காலத்துல எல்லாம் எதுவும் கண்டுபிடிக்கல. ஒன்றுக்கு போனால் ஒன்றுக்கு போயிங்க, வெளியே போனால் வெளியே போயிடும். சின்ன சின்ன துணியை கிழித்து கட்டி வச்சுருந்தாங்க. இப்போல்லாம் துணியெல்லாம் கிழிக்கிறது இல்லை, ஏதோ கடையில் விற்கிற ஒன்று வாங்கி கட்டி விட்டுறாங்க. கட்டி போடுற விளைவு என்னன்னு யாருக்கும் புரியல இன்னும். அது பையனாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் கட்டி விடுற விஷயம், அதை வந்து சுத்தமாக வீணாக்குறாங்க கட்டி. அதெல்லாம் ரசாயன கலப்போடு வருது. அதெல்லாம் அதை நம்ம பயன்படுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம முன்னோர்கள் கட்டின மாதிரி சின்னதாக துணியை, காட்டன், அதாவது பருத்தி இழையினால் ஆன துணிகளை தான் உபயோகப்படுத்தினாங்க. குழந்தை பிறகு போகுதுன்னா பிட்டு பிட்டாக கட் பண்ணி செலவு பண்ணி மடித்து வச்சுருப்பாங்க. அது குழந்தை பிறந்தா வேணும். ஆனால் இப்போ இல்லை, கடையிலே விற்கிது. இல்லை, எல்லாத்துக்குமே கடைக்கு போயிட்டேன் இப்போ. கடையிலேருந்து எல்லாம் வாங்கிடுது. நீங்கள் பாருங்கள், ஒரு மிளகாத்தூள் பாக்கெட் பேரை சொல்லக்கூடாது, எடுத்து கொட்டினா ஒரு கோலை தண்ணிக்குள்ளே கொட்டினா கரையுது. அதில் சிகப்பு பவுடரை கலந்து மிளகாத்தூள்னு கொடுத்துருக்காங்க. மிளகாவில் காஷ்மீர் மிளகான்னு ஒன்று இருக்குது, அது விலை அதிகம்.
அது பாருங்கள், நிறம் அவ்வளோ சிகப்பாக இருக்கும். பெரிய பெரிய கடைகளில் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ கவர்ச்சியாக இருக்கும், செக்க செவேன்னு இருக்கும். நம்ம இந்த சிவகாசியில் விளையிற மிளகாலாம் அவ்வளோ சிகப்பு தன்மை வராது. இந்த நிறம் ஏற்றி அதை பாக்கெட்டில் பண்ணி அதை நம்ம தலையில் கட்டுறாங்க. எல்லாமே மஞ்சள் பொடி கூட அப்படி தான். சுத்தமான மஞ்சள் பொடியா அப்படின்னா டம்ளரில் கொஞ்சம் போடுங்க, கொஞ்சம் சுண்ணாம்பு அதை உள்ளே விடுங்க, சிகப்பாக மாறணும். மாறல மஞ்சள் பொடி இல்லை இது. இது ஆக இந்த உணர்வுகளுக்கு காரணம், உணர்வுகள் எங்கே உருவாகுது? அது ஒன்றுக்கு போகும்போதெல்லாம் சொல்லிகிட்டு இருப்போம், குழந்தைய தட்டி ஒன்றுக்கு வந்தால் சொல்லணும், ஒன்றுக்கு வந்தால் சொல்லணும், ஒன்றுக்கு வந்தால் சொல்லணும். கொஞ்சம் வளர்ந்தும் போடும் அது அந்த பயம். அப்போ ஒன்றுக்கு வரும்போது ஓடும், கையை காட்டும். ஸ்கூல்லலாம் பார்க்குறோம், கிளாஸ் வளர்ப்பு பார்க்குறோம். 1வது 2வது வகுப்பில் சேர்த்து விட்டா பசங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம், ஒன்றுக்கு வந்தால் 1 காட்டு, 2க்கு வந்தால் 2 காட்டு. ஒரு பையன், நம்ம பையன் 3 காமிச்சான். மிஸ்ஸு கூட்டி என்னடா எல்லாரும் 1 1வா 2 என்னவா நீனும் 3ன்னு. எனக்கு அதுவும் வருது இதுவும் வருது, அதனால் 3 டீச்சர் தான். ஓ, இப்படி கூட ஒரு கணக்கு இருக்கா அப்படின்னு அப்போ தான் ஆசிரியர்களே வழங்குது. பிள்ளைங்களாம் ரொம்ப அட்வான்ஸாக போயிட்டுருக்குறாங்க இப்போ இல்லையா? ஆக இந்த ஒன்றுக்கு வர விஷயத்தை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்துட்டோம். அவனுக்கு வரப்போகுதுன்னு தெரியுது. அது என்ன உணர்வு தானே, எண்ணம் தானே. அந்த எண்ணத்தை அவருக்கு யார் உருவாக்கி விட்டது? இங்கே போகக்கூடாது, அங்கே தான் போகணும், இது சொல்லியாச்சு. அப்போது இந்த சிறுநீர் பையில் சிறுநீர் தேக்கம் ஆகி ஒரு எண்ணம் ஒரு உருவாகி ஒரு உணர்வு மேலே போய் மேலே இருக்கிறவருக்கு சொல்லி, மேலே இருக்கிறவர் வாய்கிட்ட சொல்லி, உள்ளே இருக்கிறவர் கைகிட்டையும் சொல்லி, வாயாலையும் கையாலையும் காட்டுறார். இது உள்ளே எவ்வளோ செயல் நடக்குது. கொஞ்ச நேரத்தில் சும்மா தான் இருந்தது அடிவயிறு, அது நிரம்பி போச்சு. உடனே உத்தரவு மேலே போகுது, மேலேருந்து உத்தரவு வருது, உத்தரவை முடிக்கிறோம். இது எதனால் சாத்தியப்பட்டது? ஆக நம்முடைய உடலை பற்றி தெரிந்து இந்த மூக்கால் பதிவு பண்ணுற இடம் எது, காதால் கேட்டு பதிவு பண்ணுற இடம் எது, கண்ணால் பார்த்து பதிவு பண்ணுற இடம் எது, வாயால் சுவைகளை உணர்ந்து பதிவு பண்ணுற இடம் எது, மெய் உடம்பால் தீண்டி இது மென்மையானது, கடினமானது, இது வழவழப்பானது, இது சொரசொரப்பானது, இதையெல்லாம் பதிவு பண்ணுறது உடம்புல என்ன இருந்தால் பதிவு பண்ணும். இந்த 5 பதிவுகளையும் எங்கே நாம் பதிவு பண்ணுறோம்? இந்த பதிவில் தான் நம்முடைய எண்ணங்களும் பதிவாயிருக்கு. இந்த பதிவை ஒன்று ஒன்றா கொண்டு போகணுன்னா முதல்ல இந்த 5 கூட நம்ம பழகணும். பழகி பாரு, நல்லா பாரு, அது எல்லாவற்றையும் அதுவே சொல்லிக் கொடு. இது ஒரு வகையான ஆற்றல். இது பதஞ்சலியார் யோக சூத்திரத்தில் சொல்லியிருக்கார், திருமூலர் திருமந்திரத்திலே சொல்லியிருக்கார். இந்த பயிற்சிக்கு சம்யமம் பேர். என்னது? இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் சொல்லுவாங்க. இந்த தாரணை தியானம் வருது இல்லையா, அதுக்கு உள்ளாக அடங்கிய ஒன்று சம்யமம். அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு ஞானியானவர், அது அனுபவத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம்னா பார்த்துருக்குறோம். அன்பு சகோதரர்கள்லாம் இருக்காங்க. சைக்கிளில் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் சைக்கிளில் அந்த யோகியானவர் எழுதி பின்னாடி உட்காருங்கன்ற உட்கார என்ன உட்கார வச்சு நீ மெரிப்பியா அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் என்னங்க சும்மா ஒல்லியாக என்ன 45 கிலோ இருப்பீங்களா, உட்காருங்க நான் மிதிக்கிறேன், இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை, மிதிக்க முடியாதுப்பா ஒன்றால். இல்லை இல்லை நான் மிதிப்பேன். உட்கார்றாரு, சைக்கிளை மிதிக்கிறாரு, போய்கிட்டே இருக்கு. திடீர்னு கணக்கு மிதிக்கிறான், ஏறி உட்காந்துக்கிட்டு பெடால் பண்ணுறான். திரும்பி பார்க்குறான், ஏன்பா என்ன? ஒன்றும் இல்லை, நீங்கள் தான் உட்காந்துருக்கீங்களா இல்லை வேறு ஏதாவது இருக்கான்னு தெரியல. அப்போ சைக்கிளை ஓரமாக விட்டு இறக்குது. ஆமாம், எப்படி அது?
அப்போ அவர் என்ன பண்ணியிருப்பார்? இதெல்லாம் இந்த முத்தர் சித்தர் செய்கிற வேலையெல்லாம். மூவரும் தேவரும் முத்தரும் சித்தருன்னாங்களே, இந்த உடலை பற்றிய அறிவு வந்ததுனால அவன் என்ன பண்ணான், வெளியிலேருந்து ஒரு காற்றில் எல்லாம் கலந்துருக்கு, நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு காற்று இருக்குது, நம்ம உடம்பு பூரா நிறைஞ்சிருக்கு. இதுக்கு வியானன்னு பேர். இந்த வியானன் காற்றை நம்ம கண்டுபிடிக்கவே இல்லையே. சரி, பிராணனாவது தெரியுமா, இல்லை அபானனாவது தெரியுமா? அப்புறம் நிறைய சொல்கிறாங்க, கூர்மை, அலம்புசை, குகை, நிறைய 10 காற்று பிரித்து வச்சுருக்காங்க. ஒரு காற்றையே நம்ம கணக்கில் எடுக்கலை. வள்ளலார் எழுதுவார், இரண்டே காற்றை முகந்தந்தீர், இரண்டே காற்றை முகந்தீர் எழுதுறார் ஒரு பாடலை. ஆக இந்த காற்றை பிடிக்கிறதுக்கு தெரியல. ஏன்னா எண்ணம் என்பது காற்றினால் ஆனது. காற்று எப்படி வீசிக்கிட்டே இருக்கு? காற்றுக்கு ஏதாவது ஓய்வு உண்டா? காற்று இல்லாத நேரம் உண்டா? மென்மையான காற்று, அதிவேகமான காற்று, மாடு மனைவி மக்கள் சுற்றும் எல்லாத்தையும் மரம் அத்தனையும் எழுத்துக்கிட்டு போகிற காற்று உண்டு. இந்த காற்று அவ்வளோ பலம் எப்படி வரும்? இந்த வெற்றிடம் இருக்கின்ற போது இந்த காற்று அங்கே பிரவேசிக்கணும்னு விஞ்ஞானம் சொல்லுது. இந்த உடலிலேயும் வெற்றிடம் எங்கே இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு இடத்துல வெற்றிடம் இருக்கும்போது காற்று அங்கே அதிகமாக போகும்போது என்ன ஆகும்? எல்லாத்தையும் அடித்து தவிடு வழியாகும். நாம் ஆக்கவும் காற்று தேவை, அழிக்கவும் காற்று தேவை. இந்த உடல் ஆக்கப்பட்டது காற்றினாலே, உடல் அழிக்கப்படுவது காற்றினாலே. காற்று இந்த உடலை விட்டு நீங்குவதால் இந்த உடல் சிதிலம் அடைகிறது. காற்று நிரப்பப்பட்டு இருப்பதால் இருந்துக்கிட்டு இருக்கோம். காற்றில் இந்த உடம்பு வந்தது, காற்றில் இந்த உடம்பு இருக்கு. காற்று உள்ள போதே, அதைத்தான் சொன்னான், காற்று உள்ள போதே தூற்றிக்கொள். தூற்றுவது எப்படி? விவசாயிங்க வந்திருக்கீங்க, இப்போல்லாம் நெல் தூத்துறதுக்கு இல்லை ஒன்றும் கிடையாது நம்மக்கிட்ட. தூத்த வேண்டிய வேலையே இல்லாமல் போச்சு. அதனால தான் நாமும் தூத்துறது வேலையே விட்டுட்டோம். அவங்கெல்லாம் தூற்றினார்கள். அதில் வேறு கடவுளின்னு ஒன்று சொல்லுவாங்க. கடவுளியா? கடவாயில் விழும் நெல், தூற்றும் போது தள்ளணும். அதையும் சரி, கொள்ளுதல், தூற்றி கொள்ளுதல் சொன்னாங்க. கொள்ளுவதற்கு நமக்கு வழி தெரியாது. அதனால் சரிக்கணும். உள்ளே நமக்கு சரிக்க தெரியணும். நடந்து போகும்போது சரிக்கு விழறதில்லை. சறுக்கல் என்பது உள்ளே சறுக்குவது, சரித்தல். ஒரு நெல் கூட்டி வச்சிருக்கு, மேலே ஏறி குழந்தைங்க விளையாடினா என்ன ஆகும்? மணல் குமியாக கோபுரமாக கூட்டி வச்சுருக்கோம், 10 குழந்தைங்க ஏறி ஆடினா என்ன ஆகும்? சரிவு. அப்போ அப்படி இருக்கிறத சரிக்கிறது. நம்ம உடல் முழுவதும் சரிக்க வேணும். ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் என்னங்க? சிவநாமம் உச்சரித்தல் வேண்டும். ஒரு சித்தர் பாண்டு, ஒரு நாள் ஒரு பொழுதாகிலும் சிவன் நாமம் உட்சரித்தல் வேண்டும். என்ன வேணும்? உள்ளே சரிக்கணும். நமக்கு உள்ளே சரிக்கிறதுக்கு தெரியல, உச்சரித்தல் வேண்டும். அதுதான் உச்சரித்தல் சொல்லுவாங்கள்ல. ஹரி நாமேற்றும் சிந்தம் சித்தம், ஹரி நாம் ஏத்தும் சித்தம், எல்லாம் செயல்கூடும் என்னானே அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏத்து. நாம் வாழ்க்கையில் ஏற்றவே இல்லை, இறக்கிட்டே இருக்கிறோம். எந்நேரமும் இறக்குமதி பண்ணிக்கிட்டே இருந்தால் என்ன பண்ணுறது? ஆக இந்த எண்ணங்களை எங்கே இருக்குது? கட்ட விரலேருந்து உச்சந்தலை வரைக்கும் வாயுவால் ஆகிய தேகம். நான் சொல்ல, என்னுடைய அப்பன் எழுதி வச்சிருக்கிறார். தேகம்
வாயுவால் ஆனது. ஆக இந்த காற்றில் கணக்கில் உழைப்பில் எண்ணில் காற்றொரு காற்றாய் காற்றே காற்றாய் ஆற்றலின் ஓங்கும் அருட்பெருஞ்சோதி. காற்றில் குணம் பல. காற்றில் என்ன இருக்கு? குணம் பல. எரிச்சல் குணம், கோபகுணம், அன்பு குணம், பாசகுணம், நேச குணம், பரிவாக இருக்கிற குணம், வெறுத்து பேசுகிற குணம், அணைச்சி பேசுகிற குணம், எல்லா குணமும் என்கிட்டையும் உங்ககிட்டையும் இல்லைன்னு சொல்ல முடியுமா? இந்த குணம்லாம் மாறி மாறி வருது. ஒரே குணத்தில் நம்ம வாழலையே. பொழுது விழிஞ்சு பொழுது வர வரைக்கும் எத்தனை குணங்களை மாற்றிக்கிறோம். ஒரு நாளைக்கு ஒரு சட்டை வேட்டி மாத்திரம். ஆனால் குணம் தினம் மாறிக்கிட்டு இருக்கு. நிமிஷத்துக்கு நிமிஷம் குணம் மாறுது. இந்த 5 புலன்களும் குணத்தை மாற்றுது. இந்த குணங்களை மாற்றுறதுக்கு காரணம் 5 புலன்களும். அதனாலே தான் இந்திரிய ஒழுக்கத்துக்கு போங்கன்னார் வள்ளலார். ஆக இந்த வாயுவாலாகிய இந்த தேகத்தில் எண்ணங்களை சீராக்கக்கூடிய ஒரே இடம் நம்முடைய ஞானிகள் சொன்ன இந்த பகுதி தான் ஐயா, இந்த பகுதி தான் அப்பனே, இந்த பகுதி தான் சகோதரி சகோதரா, இந்த பகுதி தான் உள்ளத்தை எண்ணங்களை சீராக்குகிற பகுதி. இதுதான். இந்த எண்ணம் சரியான முறையில் திரும்ப திரும்ப பயன்படுத்துவோமேயானால், அதை வள்ளலார் எழுதியிருக்கார். இந்த உடம்புல வலது பக்க சுவாசம், இடது பக்க சுவாசம். வலது பக்க சுவாசம் என்பது சூரியன், இடது பக்க சுவாசம் என்பது சந்திரன். இந்த இரண்டுக்கும் நடுவே ஓடுகின்ற சுவாசம் நமக்கு புரியாது, தெரியாது, அறியல. அந்த சுவாசத்தை பற்றி நமக்கு புரியாது. இந்த இரண்டையும் தெரிந்து கொள்கிற போது அது 3வது ரகசியம் வந்துடும். அந்த 3 எங்கே இருக்குன்னா, பூர்வ மத்திய தொடங்கி பின்பக்கமாக வந்து கீழே நீங்களும் நானும் உருவான இடம்னா அங்கேருந்து தான் உருவானன்றதால முதல் மையத்தில் துவக்குறாங்க. இந்த முதல் மையம் என்பது கீழே இருக்கிற அந்த இடம். இந்த இடம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதாவது எப்படி செயல்படுகிறது, எல்லா சித்திரையும் எழுதிட்டாங்க. நாம் அந்த இடத்துக்கு போகவே இல்லை. நாம் அந்த இடத்த செயல்படுத்துறதுக்கு முக்கியமான இடம் நெற்றி தான். நெற்றியிலே பிடிக்கணும். அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு வழி என்ன? இதை தான் உள்ளம் என்று சொன்னார்கள். நெற்றி பகுதிக்கு என்ன பேர்? உள்ளம். திருமந்திரத்தில் திருமூலர் எண்ணங்களை நம் வசப்படுத்துறதுக்கு ஒரே வழி இந்த இடம்தான், உள்ளம்தான். அதுவே நம்முடைய தேவையில்லாத ஆசைகளையும் தேவையில்லாத எண்ணங்களையும், இந்த வாழ்க்கையில் எது உயர்ந்தது எது தாழ்ந்தது ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியும். தாழ்ந்ததை விட்டும் நீங்கள் வெளியே போகணும். நல்லதுன்னு நீங்கள் சேர்ந்துக்க வேணாம். நல்லதுன்னு நீங்கள் எடுக்க வேணாம். கெட்டதுன்னு நீங்கள் விளக்க வேணாம். இது சந்தனன்னு நீங்கள் பூச வேணாம். இது சேருன்னு நீங்கள் வெறுக்க வேணாம். இவர் நோயாளின்னு நீங்கள் வெறுக்க வேணாம். அவர் ரொம்ப அழகானவர் நீங்கள் சேர்த்துக்க வேணாம். எல்லாமும் அதுதான் அப்படின்ற ஒரு எண்ணத்தை எங்கேருந்து உருவாக்கும்? அதுதான் ஆன்ம ஒழுக்கம்னு வள்ளலார் சொன்னார். இந்திரிய ஒழுக்கம் போய், கரண ஒழுக்கம் போய், ஜீவ ஒழுக்கம் போய், ஆன்ம ஒழுக்கம் வருகின்ற போது அந்த எண்ணம் வரும். எப்போ ஆன்ம ஒழுக்கம் வரும்? ஆன்மாவிடத்தில் நீ சென்று தங்குகின்ற போது அந்த ஒழுக்கம் நிலைவேறுடையதாக ஆக்கும். ஒரு ஆணை ஆணாகவும் பெண்ணை பெண்ணாகவும் பார்க்க நேராது. ஆணும் அதே தான், பெண்ணும் அதே தான். உடலால் வேறுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள், உயிரால் எல்லாரும் ஒன்று தான். இப்போ பேதம் அற்ற அந்த இடம் இவர் போகணும். பேதமற்றது ஆன்மா. ஆன்மாவுக்கு பேதம் கிடையாது. அந்த இடம்தான் பேதமற்றது. உலகில் இருக்கிற காம விஷயங்களை எல்லாம் தடுக்கக்கூடியதல்ல, எரிக்கக்கூடியது. அதனால்தான் இந்த நாடி அங்கே ஏறி இந்த நாடி அங்கே ஏறி இரண்டும் உறவாடுகின்ற போது உற்பத்தி ஸ்தானம் அதுதான். அதுதான் பிரம்மஸ்தானம். அதுதான் பிரம்ம ரகசியம். பிரம்ம ரகசியம் பேசியின் உள்ளத்தே வள்ளலார் எழுதுகிறார்.
அங்கே தான் சிவரகசியமெல்லாம் தெரிவிக்கின்ற இடம். அதுதான் எனக்கும் உங்களுக்கும் தெரியாத ஒரு ரகசியம், பரம ரகசியம். என்ன ரகசியம்? பரம ரகசியம். பரம் இக ரகசியம் இல்லை, பர ரகசியம், பரம ரகசியம். நீங்கள் மட்டும்தான் உணர முடியும். வள்ளலார் மட்டுமே உணர்ந்தார். அங்கே அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை தெரிந்தார், உணர்ந்தார். ஒளி வழிபாட்டை நமக்கு கொடுத்து எப்போதும் ஏற்றுங்கள், போற்றுங்கள், துதி செய்யுங்கள். ஆண்டவர் ஒருவர் இந்த உலகத்திலே இருக்கின்றார். ஆண்டவன் ஒருவன் இருக்கின்றான். அவன் அன்பு உள்ளங்களில், யார் உள்ளத்தில்? அன்பு உள்ளங்களில் இருக்கானா. அப்போ அன்பு அதிகமாகிறதுக்கு தான் நம்முடைய வாழ்க்கையே. எந்த வகையிலாவது நீங்கள் பயிர் பண்ணுங்க, விவசாயம் பண்ணுங்க. ஒரு தொட்டி வாங்கி வச்சுன்னா அதில் செடிங்க, அன்புன்ற செடியை நடுங்க, அன்பு விதைங்க. பிள்ளைகள் இடத்தில், சுற்றங்கள் இடத்தில், நட்புகள் இடத்தில் சரிங்க. அப்படி பண்ணும்போது கூடவே சில கள்ளி செடி, முள்ளு செடியெல்லாம் வருமே, வருந்தான். அது இயற்கை. நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் அறிவில் விட்டு விலகிடணும். போராடுவதற்கு நீங்கள் இல்லை, நான் இல்லை. விட்டு விலகி கற்றுங்க. அவர் அப்படித்தான், அது அப்படித்தான். அப்படி எட்ட வந்துடணும், அவ்வளோதான். உறவுமான பகையுமான, உறவில் பகையும் பகையினுள் உறவும் அறநூற வகுத்த அருட்பெருஞ்சோதி. ஆக இந்த இடம் காமனை எரித்தான்னு கதை நமக்கு சொன்னாங்க. யாரு? சிவம். சிவன்னா யாரு? மூச்சு காத்து. சக்தினா யாரு? எனர்ஜி. உடம்புல இருக்கிற பலம், வலு. சக்தி இருந்தால் தான் காற்று உள்ளே போகும். காற்று உள்ளே போனால் தான் சக்தி இருக்கும். சக்தி இல்லைன்னா சிவம் இல்லை, சிவம் இல்லைன்னா சக்தி இல்லை. உடம்புல ரெண்டும் சேர்ந்து இருந்தால் தான் உடம்பும் உயிரும் வாழ்ந்துட்டுருக்கு. ஆக இந்த ரெண்டு நாடிகளும், சூரிய நாடி ஆண் தன்மை உடையது, சந்திர நாடி பெண் தன்மை உடையது. இரண்டு நாடிகளும் என்ன செய்யுது? புருவ மத்தியில் இணைகின்றது. அது நடுநாடியோடு சேருகின்ற போது இந்த இரண்டு நாடிகளுக்கும் வேலையற்று போகிறது. நடுநாடி 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 ஒடு கூடி நடமாடும் பதியே நடராஜபதியே. அதுதான் நடராஜர். இந்த நடுநாடிக்கு வேலை வந்த உடனே இந்த சந்திர நாடிக்கு வேலை இல்லாமல் போயிடும். இதை தான் சிதம்பரத்தில் புருவ மத்தியில் சிவகாம வள்ளி தோற்றதாகவும் நடராஜ பெருமான் ஜெயித்ததாகவும் ஒரு கதை சொன்னாங்களே. இந்த இடத்துல சந்திர நாடி தோற்று போகும். அந்த நடுநாடி நடனமாடக்கூடிய நடராஜ நாடி வெல்ல ஆரம்பிக்கும். ஏன்? அந்த புருவ மையத்தில் இருக்கிற அந்த ஒரு உறுப்பு சின்னது, அதை கண்ணுன்னு சொன்னாங்க. அதை என்ன கண்ணுன்னு சொன்னாங்க? நெற்றி கண். நெற்றியில் இருக்கிற கண்ணு நெற்றி கண், பிடரி கண், நடுக்கண். 3 கண்ணு நமக்கு இருக்கு. நெற்றி கண்ணை திறக்கணும். கண்ணை திறக்கணும் சாமியா? ஆமாம். உள்ளே இருக்கிற சாமியை நம்ம கண்ணை திறக்கணும், வெளியில் இருக்கிற சாமி திறக்காது. அப்போது இந்த இடத்துல திறக்கும்போது நல்லது கெட்டது, உயர்வு தாழ்வு, உண்மை பொய் எல்லாமே தெரியும். தெரிஞ்ச மாதிரி இருக்காது. அது அப்படியே தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா நிலையானது தேடி போயிட்டு இருக்கிற அவருக்கு நல்லதும் வேணாம், கெட்டதும் வேணாம். அவர் அழுது சொன்னார், அவர் கூடயே அழுவார். இவர் சிரித்து சொல்கிறார், இவர் கூட சிரிப்பார். இல்லை அவன் லூஸா செத்த முடிஞ்சு தான் அந்த ஆள்கிட்ட உட்காந்து சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான். இப்போ அவர்கிட்ட வந்த உடனே அழுதுட்டு பேசுகிறான். ஏன்னா அவர் அவருக்காக வாழலை, அவருக்காக அவர் வாழலை. அவருக்கு தெரியும் இது பொய்யான உலகம். மக்கள் அதான் வள்ளலார் சொல்லுவார், நேற்று ராத்திரி கூட என்னுடைய சகோதரர்கள் என்ன தெய்வம் என்று என் பின்னால் சுட்டுகிறார்களே, ஐயோ இது என்ன பாவம் என்று கடவுளிடத்தில் நான் ரொம்ப மன்னிப்பு கேட்டேன். கடவுள்கிட்ட அழுதேன். நான் தெய்வம் என்னதுதான் சொல்கிறேன், கேட்க மாட்டுறாங்க. என்னை தெய்வம் என்று என் பின்னால் சுட்டுகிறார்களே, ஐயோ பாவம் என்று நான் அழுகிறேன்னார். யார்? வள்ளலார். இப்போ யாராவது சொல்லுவாங்களா அப்படி? ஆக இந்த இடம்
காமனை கண்ணால் எரித்தவர். எந்த கண்ணால்? நடுவில் இருக்கிற அந்த மையம், உள்ளம், எண்ணம், இங்கேருந்து தான் உருவாகுது. அதனால் தினம் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுவாங்க, எறும்பூர கல் தேயும், எறும்பூர கல் தேயும். அடிக்கிற அடிதான் ஒவ்வொரு அடியும் பதிவாகிட்டே இருக்கும். அதனால் செய்த பழக்கம் திரும்ப திரும்ப செய்தொழிலும் கைப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம், செய்தொழிலும் கைப்பழக்கம் இல்லை சொல்லி வச்சுருக்கிறாங்க. நம்ம செய்த தொழிலே தான் செய்ய முடியும். எழுந்திரிச்சதும் நம்முடைய புலன்கள் எதில் நாம் பழக்கணுமோ அந்த பழக்கத்துக்கு அது போகும். அப்போ அந்த பழக்கத்தில் தான் இது இருக்கும். நாம் என்ன செய்யணும்? ஒரு புதிய பழக்கத்தை குழந்தைக்கு சொல்லுவது போல நம்முடைய உள்ளத்துக்கு, நம்முடைய எண்ணத்துக்கு நாம் தான் சொல்லித்தர்றோம். நீ ரொம்ப நல்ல பிள்ளை, இது வரைக்கும் நீ இதுதான் நினச்சிக்கிட்டு இருந்த, நல்லா நினச்சி பார், அதில் என்ன இருக்குது? திரும்ப திரும்ப நீ என்ன நினைக்கிற? சோற்றில் விருப்பமா? சரி, விரும்பிக்கிட்டே இரு, விரும்பிக்கிட்டே இரு, சோறை கொடுத்துக்கிட்டே இரு. ஒன்று தடுத்து நிறுத்து, இல்லை அதில் ஆழ்ந்து போ. ஆழ்ந்து போயிட்டீங்கன்னா வெளியே வந்தால் சுலபமாக வந்துடலாம். தடுத்து நிறுத்தினா ஒரு நாளைக்கு அது உள்ளே போய் விழுந்துடுவேன். இதையாவது அடக்கி வச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு அது போயிடும். அடக்கவே கூடாது. ஆரம்ப நிலையில் கோபம் வருதா, கோபிங்க. கோபித்த பிறகு போயிட்டு சாரி கேளுங்க, மன்னிச்சிடு. ஏதோ நீ பேசின வேகத்தில் நானும் பேசிட்டேன், இனி நான் பேசாமல் இருக்கிறதுக்கு முயற்சி விட்டுருக்கிறேன் சொல்லி பாருங்க, தப்பு கிடையாது. நம்ம கையில் இருக்கு. இதை பல கால் முயன்றோன்னா ஒரு நாளைக்கு பேசும்போது நம்ம பேச வேண்டிய வாய்ப்பே இல்லாமல் போயிடும். இதை பழகிறதுக்கு முதல் காரணம், நெற்றியில் நினைவை நிறுத்தி பழகிட்டு வந்தோன்னு சொன்னால் நம்முடைய குணங்கள் எல்லாம் மாறி அமையும். எண்ணங்களற்ற ஒரு நிலை அங்கே தான் இருக்குது. எந்த எண்ணங்களும் அங்கே உருவாகாது. காமம் என்று சொல்கிற பார்த்தல், கேட்டல், முகர்தல், எடுத்தல், கொடுத்தல், தொடுதல் முதலிய விஷயங்களில் இருக்கிற ஆசையெல்லாம் அந்த இடத்துல இருக்க 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 தானாகவே அந்த ஆசை அடங்கும். ஆசை அடங்குகிற இடம் அதுதான். அங்கே தான் அந்த காமத்தை அடக்க முடியும். காமத்தை அங்கு தான் வள்ளல் பெருமான் எழுதுகிற பாடலில் அதுதான் கொண்டு வருவார். காமம் அடக்கிய தூய நடி சிவகாம சகோந்தர நேய நடி, கொம்மியடி பெண்கள் கொம்மியடி, இரு கொங்கை குலுங்கவே கொம்மியடி. இந்த ரெண்டு மூளையும் கொங்கைகள். இது ஒரு பால் உறுப்பு, இது ஒரு பால் உறுப்பு. எங்கள் அம்மா கிட்ட நான் பால் குடித்த இடம் 2 இடம். அந்த 2 இடம் இந்த 2 இடம் தான். இந்த 2 இடத்துக்குள்ளேயும் அமுதம் இருக்குது. அதை வள்ளலார் உருவகப்படுத்தி கொம்மியடி பெண்கள் கொம்மியடி, இரு கொங்கை குலுங்கவே கொம்மியடி. எண்ணம் உருவாகி நீங்கள் நிற்கும்போது காற்று மேலே போகும்போது அது குலுங்க ஆரம்பிக்கும். அந்த மடல்கள் குலுங்கும்போது அதிலிருந்து அமுதம். வள்ளல் பெருமானுடைய அனுபவத்தை நான் சொல்ல வந்தேன், சொல்லிகிட்டு இருக்கிறேன். தவறாக கூட இருக்கலாம். பெருமான் இருந்து வெளிப்படுத்துவார், அவ்வளோதான். மடலெல்லாம் மூளை மலர்ந்திட, அமுதம் பூற்றெடுத்து ஓடி நிரம்பிட, ஒண்ணுதல் வியர்த்திட, ஒளிமுகம் மலர்ந்திட, தண்ணிய உயிர்ப்பினில் சாந்தம் ததும்பிட. வேலை முடிஞ்சது. அன்பு உள்ளங்களே, நன்றாக நிமிர்ந்து உட்கார்ந்து எண்ணங்களை பற்றி ஏதோ கொஞ்சம் சொல்லியிருக்கேன். முழுசாக எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ பெருமான் திருவருள் வெளிப்படுத்தியது வெளிப்படுத்தினோம். அதனால் இதனுடைய தொகுப்பை மறுபடியும் பார்க்கலாம். இந்த அளவிலே நம்ம எல்லாம் கூட்டி வைத்த நம்முடைய அருட்பிரகாச வள்ளல் பெருமான் குருநாதருக்கு, தந்தைக்கு நன்றியை தெரிவித்து நன்றாக நிமிர்ந்து உட்காருங்கள். இந்த எண்ணம், இந்த உள்ளம், இது சீராக்கிற ஒரே இடம் நெற்றி. நெற்றியில் கொஞ்சம் நேரம் நினைவை நிறுத்தி நிறுத்தி பழங்க. சும்மா இருக்கும்போதெல்லாம் இழுத்து இழுத்து நெத்தியில் கொண்டு வந்து நிறுத்துங்க. அப்படி நெத்தியில் நிறுத்த முடியலையா, கட்டை வரல கொஞ்சம் நேரம், கால் கட்டை வரல, அப்புறம் கொஞ்சம் நேரம் கணுக்கால், அப்புறம் கொஞ்சம் நேரம் கால் முட்டி, அப்புறம் கொஞ்சம் நேரம் தொடப்பகுதி, அப்புறம் கொஞ்சம் நேரம் உருவான இடம், அப்புறம் கொஞ்சம் நேரம் அடி வயிறு, அப்புறம் கொஞ்சம் நேரம் ஏன்னா ஓடுதில்லை சிந்தனை. இந்த அடி வைத்த நினைச்ச போது இப்போ தொப்புல நினை, தொப்புல நினைக்கும் போது சிதறதா,
கல்லீரல் நினை, கணையத்தில் நினை, மண்ணீரல் நினை, அப்புறம் இதயத்தை நினை, நுரையீரல் நினை, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கினே வா. திரும்ப காதை நினை, உடம்பை விட்டு எண்ணெய் வெளியே போக பார்த்துக்கோ. இந்த உடம்புக்குள்ளேயே அந்த எண்ணத்தை நிறுத்திக்கோ. உயர்வான இடத்துக்கு போகிற வரைக்கும் இங்கெல்லாம் போயிட்டே இருக்கு. எங்கேயே போகிறது அங்கே கொண்டு வந்து நிறுத்திக்கலாம். ஆக இது ஒரு சரியான வழி. அதனால் வந்து உட்கார்ந்து 2 புறங்களுக்கு மத்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசம் உடைய ஒளியணுவாக நான் இருக்கின்றேன். இந்த உடல் நான் அல்ல என்று கருதி கருதி ஆண்டவரும் அவர்தான், ஆளுகின்றவரும் அவர்தான். அவரை நாம் ஆள வேண்டும், அவர் நம்மை ஆள வேண்டும். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. 2 புறங்களுக்கு வந்தியில் அண்ணாக்கின் பக்கம் மேலே உச்சிக்கு கீழே கோடி சூரிய பிரகாசமுடைய ஒளியணுவாக கருத்தில் கருதி கருதி வழிபாடு செய்து வந்தால் கருத்தின் கண் கடவுளுடைய பேரருள் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அவ்வாறு வெளிப்பட்டு விளங்க விளங்க வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகின்ற பயம் நீங்கும், நோய் நீங்கும். முதுமையிலும் இளமையாக இருக்கலாம். முயன்றால் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை பெற முடியும் என்று வள்ளல் பெருமான் எழுதி அருளியிருக்கின்ற சத்தியவாசகத்தில் நம்பிக்கை கொண்டு கடவுள் வழிபாடு செய்வோம். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. பொல்லா நெறி உலகமெல்லாம் ஓங்குக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, நல்ல மழை பொழிக, நாடு வளம் பெறுக. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி.